இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4 அதிகாரம் 11 வசனம். 50 வருட காலமாக ஏறக்குறைய முற்றிலும் பார்வையில்லாமல் இருந்த ஒரு பெண்மணி எப்படியாகிலும் படிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் படித்து MA பட்டம் பெற்று ஆசிரியையாக வேலைக்கு சேர்ந்து பேராசிரியை என்ற அளவிற்கும் பணியில் உயர்ந்தார். பார்வையை முற்றிலுமாக இழந்து விடுவேனோ என்ற பயம் என்னை ஆட்கொண்ட சமயத்தில் பெற்ற நன்மைகளை நினைத்து பயத்தை மேற்கொண்டேன். 53வது வயதில் அறுவை சிகிச்சை மூலம் பார்வை அதிகரித்ததினால் முன்பு தன் கண்கள் பார்க்க முடியாத காரியங்களை பார்த்து அவர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். சமையல் பாத்திரங்களை சுத்தம் செய்யும் பொழுது சோப்பு நுரையில் இருந்து வரும் வானவில் நிறைந்த வண்ண குமிழிகளை பார்த்து அளவில்லா ஆனந்தமடைந்தார். சமையலறை ஜன்னல் வழியாக பார்த்த பொழுது பறவைகள் உல்லாசமாக பறப்பதையும் பல வகை வண்ண மலர்களையும் பார்த்து பரவசம் அடைந்த அவர், என்னை படைத்து பராமரித்து வரும் பரமனே, உமக்கு பல கோடி நன்றி நன்றி என துதித்து பாடினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் சந்தோஷம் சமாதானம் பெறுவது பெரிய காரியங்களிலோ அல்லது செயல்களிலோ மட்டும் அல்ல. நமது சந்தோஷத்தை சிறிய செயல்களிலும் எளிமையான காரியங்களிலும் கூட நாம் காணலாம். நமக்கு கொடுக்கப்படாத காரியங்களை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு வருத்தத்தோட நாட்களை கழிப்பதற்கு பதிலாக கிடைத்த நன்மைகளை நினைத்து நன்றியோட வாழ்வது மேலான காரியம். பவுலடியார் மன ரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டவர். அவருடைய வாழ்விலும் குறைச்சல்கள், அலைச்சல்கள், கஷ்டங்கள் எல்லாம் வந்தன. ஆனால் தனக்கு என்ன இல்லை என்று கணக்கு போடுவதை தவிர்த்து தான் என்ன செய்ய வேண்டும் என்பதிலேயே அவர் கண்ணாயிருந்தார். எது இருந்தாலும், தேவையானதே இல்லாமல் இருந்தாலும் அது அவரை எந்த விதத்திலும் சோர்வடைய செய்யவில்லை. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருப்பதில் திருப்தியாக இருக்க அவர் கற்றுக்கொண்டார். எல்லா வசதிகளோடும் தனக்கு விருப்பமான யாவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மேல் நிலையில் வாழ்ந்திருந்த அவரால் எப்படி இப்படி குறைவிலும் திருப்தியாக வாழ முடிந்தது தெரியுமா? அவர் தேவனை சார்ந்து வாழ பழகியிருந்தார். தேவ பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் கிருபையை பெற்றிருந்தார். ஆனால் இன்று அநேகருடைய வாழ்விலே திருப்தி என்பதே இல்லை. எத்தனையோ மக்கள் வியாதியுடன் இருக்கிறார்களே, தேவன் எனக்கு சுகமான வாழ்வை கொடுத்தாரே. எத்தனையோ மக்கள் வீடில்லாமல் அலையும் போது கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தாரே. உணவின்றி மக்கள் வாடும் போது எனக்கு வயிறார உணவை கொடுத்தாரே. எத்தனையோ பேர் எந்த துணையும் இன்றி தனிமையில் தவிக்கும் போது எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தாரே என்று உணர்ந்து தேவன் தந்த எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துவதோடு அவை இல்லாதவைகளுக்காக ஜெபித்து நம்மிடம் உள்ளதையும் பகிர்ந்து கொள்ள பழகி கொண்டால் அந்த திருப்தி நமக்குள்ளும் வந்துவிடும். மன ரம்யம் என்பது தானாக வராது, தேவனுடைய பலத்தில் தங்கி வாழும் போதுதான் வரும். எனவே தேவ பலனை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றியோடு கர்த்தாவை துதிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறேன் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலை போல ராஜா, நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே மன ரம்யமாய் இருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. எல்லா முறுமுறுப்புகளையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.